மக்களே, நீங்கள்லாம் ரொம்ப நாள் கேட்ட முருங்கைக்காய் சாம்பார் பொடிங்க. இப்போ முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் சாம்பார் பொடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது 1 கிலோ மல்லி எடுத்துருக்கிறேன். 1 கிலோ மல்லிக்கு 300 கிராம் முருங்கைக்காய்ங்க காய வச்சது, 500 கிராம் மிளகா, அதாவது 1/2 கிலோ, 200 கிராம் காஷ்மீர் மிளகா கலர் கொடுக்கறக்காக, கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை எவ்வளோ போட்டாலும் அந்த குழம்பு அவ்வளோ மனமாக இருக்குது, ப்ளஸ் ஹெல்த்தியானதுங்க. இது கடலப்பருப்பு 200, துவரம்பருப்பு 200, உளுந்து 200, அரிசி 200 கிராம், பெருங்காயம் எல்ஜி கட்டி பெருங்காயம் 100 கிராம், இது விரலி மஞ்சள் 100 கிராம் எடுத்திருக்கேன், ஜீரகம் 100, மிளகு 100, வெந்தயம் 100, உப்பு 100ங்க. உப்புமே வறுக்கணும், ஏன்னா நம்ம வருஷத்துக்கு நம்ம வச்சுக்கிறோம். நம்மளோட ப்ரிசர்வேட்டிவே உப்பு தாங்க. புழு வராது, பூச்சி பிடிக்காமல் இருக்கிறக்காக உப்பு. இதையெல்லாம் இப்போ நம்ம போய் தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி சீசனில் முருங்கைக்காய் கிடைக்கிறப்போ உப்பு மஞ்சள் மிளகாப்பொடி போட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு முருங்கைக்காய் கிடைக்கலையோ அப்போல்லாம் ஒரு 4 பீஸ் முருங்காய் உள்ளே போட்டிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் சாம்பார் பொடிக்கு ஒன்றா வறுத்து அரைக்க வச்சுட்டு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். வறுக்கலாம் ஃபஸ்ட்டு.